ஆளுநர் அவர்கள் உரையில வேளாண் பெருமக்கள் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருந்தாங்க. வேளாண் பெருமக்கள் என்ற வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில நாங்க வேளாண் பெருமக்களை கடவுளா தான் நாங்க பார்ப்போம். அவர்கள் நமக்கு உணவளிக்கும் கடவுள்களாக தான் நாங்க அவங்கள பாக்குறோம். சிறு குறு விவசாயிகளுக்கான கடன், விவசாய கூட்டுறவு கடனை தள்ளுபடி கொஞ்சம் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். வேளாண் குடிமக்களுடைய உழைப்பை நாம பார்க்க வேண்டும். வெயில்ல யாருமே வெளியில போக மாட்டாங்க. ஆனா வேளாண் குடிமக்கள் மட்டும்தான் வெயிலே வேலை செய்வாங்க. கடின உழைப்ப அந்த வெயில்ல தான் அவங்க கொடுப்பாங்க. அதே சமயம் மழை வெள்ள காலங்கள்லயும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மழை வெள்ளத்துல கொஞ்சம் அதிகமா தண்ணி தேங்கிட்டா கூட அந்த நிலத்துல இருக்கிற அந்த பயிர் எல்லாம் அப்படியே முழுகிடும். இப்ப எல்லாம் போய் பயிர் முழுகிட்டா யாரும் போய் நேரடியா ஆய்வெல்லாம் செய்யறது இல்ல. ட்ரோன் அனுப்பி அந்த பயிர்ல அந்த தண்ணி நிலத்துல தேங்கி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு நீங்க ட்ரோன் அனுப்புனீங்கன்னா தண்ணியே இருக்காது, தண்ணி வடிஞ்சிரும். அப்ப அந்த ட்ரோன் என்ன சொல்லும்னா தண்ணி இல்ல, அங்க எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்ற தகவலை கொடுக்கும். இப்படி எவ்வளவு பிரச்சனைகள். அதே அறுவடை செய்து விட்டார்கள் என்றால் பாத்தீங்கன்னா அந்த டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், அதாவது டிபிஆர்னு சொல்லுவாங்க, அந்த கொள்முதல் நிலையங்கள், நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு மூட்டை மூட்டையா அரிசி எடுத்துட்டு போவாங்க. ஆனா ஒரு கொள்முதல் நிலையங்கள்லயும் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அரிசி எடுத்துக்க முடியும், இவ்வளவுதான் மூட்டை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற அளவுகோல் இருக்கும். ஆனால் அந்த அளவுகோலுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த மூட்டையை வச்சுட்டு வெயிலையும் மழையிலையும் அங்கேயே இருக்கணும். அது என்னவா சரி, மூட்டையை அவங்க நிலத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா தனியார் அந்த கொள்முதல் நிலையங்கள் வாசல்லே படுத்து கிடப்பாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மூட்டையெல்லாம் உள்ளே முளைச்சிடும், கெட்டு போயிடும். இப்படி எத்தனையோ சிரமங்களை மீறிதான் அவங்க நம்மளுடைய உணவு மேசைக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. அதற்காக அவங்க வாங்குற கடன் பாத்தீங்கன்னா தனியார் வங்கிகள்ல வாங்குவாங்க, தேசிய வங்கிகள்ல வாங்குவாங்க, கூட்டுறவு கடன் வாங்குவாங்க, யாருக்கிட்ட வேணாலும் கடன் வாங்கி அந்த விவசாயத்தை செய்வாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த வங்கி கடன்களை நாம தள்ளுபடி செய்ய வேண்டும். மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா எல்லா வங்கி கடன்களையும் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கூட்டுறவு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி ஏன் தெரியுங்களா, தமிழ்நாட்டுடைய ஒரு 3 பேர்ல 2 பேர் விவசாயத்தை சார்ந்த தொழில் செய்யறாங்க தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்பொழுது வருஷத்துக்கு நீங்க 10,000 கோடி கடன் வாங்கினவங்க கூட சந்தோஷமா வெளிநாட்டுல வாழ்ந்துடுறாங்க கடனை கட்டாம. ஆனா 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அந்த கடனை யாரா வீட்டு வாசல்ல வந்து கேட்டாங்கன்னா அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2021, 22, 23 கிட்டத்தட்ட 1968 விவசாயிகள் தமிழ்நாட்டுல தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 விவசாயிங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்கன்றத இந்த புள்ளி விவரம் சொல்லுது. அவங்களெல்லாம் நம்ம காப்பாத்தி ஆகணும். இப்ப சூப்பர் எல்னினோ வரப்போகுது. அந்த சூப்பர் எல்னினோனா கடுமையான வறட்சி. அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இன்னும் எவ்வளவு கடன் வாங்குவாங்களோ அவங்க தெரியாது. நம்ம விவசாயிங்க எங்க இருக்காங்க தெரியுங்களா, 100 அடி ஆழத்து பள்ளத்துல இருக்கிறாங்க. 100 அடி ஆழ பள்ளம் கடன் சுமையில. ஆனா நீங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இன்னைக்கு அவங்க 50 அடி ஆழ கயிறு தான் கொடுத்திருக்கீங்க. எப்படி வெளியில வருவாங்க? 50 அடி கயிறு, அவன் 100 அடி ஆழம் பள்ளத்து இருக்கிறாங்க. அந்த விவசாயிங்க எப்படி வெளில வருவாங்க? முழுமையாக கடனை தள்ளுபடி செய்தாதானே அவங்க அந்த கடன் பிரச்சனை வெளியில வந்து அவங்க அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதனால நீங்க உங்களுடைய அதிகாரிகள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், உங்கள் வாயிலாக முதலமைச்சரை நாங்க கேட்டுக்கொள்வதுதான். உங்களுடைய அதிகாரிகள் சொல்லுவாங்க, ஐயோ நிதி சுமை, கடன் சுமை, கூடுதல் செலவினம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்து விட்டு அவர்களுக்கு முழு கடன் தள்ளுபடி செய்யணும். ஏற்கனவே 2000 கோடியா 6000 கோடியா உயர்த்திட்டீங்க. இன்னும் ஒரு 18,000 கோடியா அந்த கடன் தள்ளுபடி, கூட்டுறவு கடன்களை மட்டும் தள்ளுபடி செய்யுங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க 1 வருஷத்துக்கு தான் தள்ளுபடி செய்திருக்கிறீங்க. அதற்கு முன்னால ஒரு 2 வருஷம் கடன் அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த கடனையும் முழுமையாக